ஓம் சாந்தி 21/5/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுடைய அன்பு ஒரு தந்தையின் மீது உள்ளது. பாபா உங்களுக்கு ஆத்மாவிடம் அன்பு செலுத்த கற்றுக் கொடுத்திருக்கிறார், சரீரத்துடன் அல்ல. கேள்வி: எந்த முயற்சியின் மீது மட்டுமே மாயை தடை போடுகிறது? மாயையை வென்றவர்களாக ஆவதற்கான வழிமுறை என்ன? பதில்: நாம் பாபாவை நினைவு செய்து நம்முடைய பாவங்களை அழித்துவிட வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இந்த நினைவில்தான் மாயையின் தடை ஏற்படுகிறது. தந்தை என்ற உஸ்தாத், அதாவது மிக மிக உயர்ந்த திறமை நிறைந்த அனுபவசாலியான ஆசிரியர், உங்களுக்கு மாயையை வென்றவர்களாக ஆவதற்கான யுக்தியை கூறுகின்றார். நீங்கள் அந்த உஸ்தாதான மிக திறமையான ஆசிரியரை அறிந்து கொண்டு நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு குஷியும் இருக்கும், புருஷார்த்தமும் செய்து கொண்டே இருப்பீர்கள், நன்றாக சேவையும் செய்வீர்கள், மாயையை வென்றவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். பாடல்: இந்த பாவமான உலகிலிருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள், அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். உலகத்தில் யாருமே அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. நம்முடைய ஆத்மாவின் அன்பு பரமபிதா பரமாத்மாவோடு உள்ளது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆத்மா தன்னுடைய தந்தையான பரமபிதா பரமாத்மாவை அழைக்கிறது. அன்பு ஆத்மாவில் இருக்கிறதா அல்லது சரீரத்தில் இருக்கிறதா? அன்பு ஆத்மாவிடம் இருக்க வேண்டும் என்று பாபா கற்றுக் கொடுக்கின்றார். சரீரம் அழிந்துவிடும், அன்பு ஆத்மாவில் இருக்கிறது. இப்போது பாபா புரிய வைக்கின்றார், உங்களுடைய அன்பு பரமாத்மா பாபாவோடு இருக்க வேண்டும், சரீரங்களோடு அல்ல. ஆத்மாதான் தன்னுடைய தந்தையை புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அழைக்கிறது. நாம் பாவ ஆத்மாக்களாக இருந்தோம், இப்போது மீண்டும் புண்ணிய ஆத்மாக்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா உங்களை யுக்தியோடு புண்ணிய ஆத்மாவாக மாற்றி கொண்டிருக்கிறார். பாபா சொன்னால்தானே குழந்தைகளுக்கு அனுபவம் ஆகும். பிறகு நாம் பாபாவின் மூலமாக, பாபாவின் நினைவின் மூலம் தூய்மையான புண்ணிய ஆத்மாவாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். யோக பலத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. மற்றபடி கங்கையில் குளிப்பதன் மூலம் பாவங்கள் சுத்தமாக்கப்படுவதில்லை. மனிதர்கள் கங்கையில் குளிக்கிறார்கள், சரீரத்தை மண்ணினால் தேய்க்கிறார்கள், ஆனால் அதன் மூலம் ஒன்றும் பாவம் சுத்தமாவதில்லை. ஆத்மாவின் பாவம் யோக பலத்தின் மூலம்தான் போகிறது, அழுக்கு நீங்குகிறது. இது குழந்தைகளுக்குத்தான் தெரியும். மேலும் நாம் பாபாவை நினைவு செய்தால் நம்முடைய பாவங்கள் அழியும். இதில் நிச்சயம் இருக்கிறது, நம்பிக்கை உள்ளது என்றால் முயற்சியும் செய்ய வேண்டுமல்லவா? ஆனால் இந்த முயற்சியில்தான் மாயை தடையை போடுகிறது. பலசாலியோடு மாயையும் நன்றாக பலசாலியாகி சண்டையிடுகிறது. அரைகுறை ஆனவர்களிடம் என்ன சண்டை போடும்? குழந்தைகள் எப்போதும் இந்த எண்ணத்தை வைத்திருக்க வேண்டும். நாம் மாயையை வென்றவர்களாக, உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். மாயையை வென்றவர்கள், உலகத்தை வென்றவர்கள் என்பதின் அர்த்தத்தையும் கூட யாரும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் எப்படி மாயையின் மீது வெற்றி அடையலாம் என்று இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மாயையும் பலம் வாய்ந்ததல்லவா? குழந்தைகளாகிய உங்களுக்கு உஸ்தாத் என்ற ஆசிரியர், மிக திறமைசாலியான ஆசிரியர் கிடைத்திருக்கின்றார். அந்த ஆசிரியரையும் கூட வரிசை கிரமமாக யாராவது சிலர்தான் தெரிந்திருக்கிறார்கள். யார் தெரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குஷியும் இருக்கிறது. அவர்கள் தானாகவே முயற்சியும் செய்கிறார்கள், நன்றாக சேவையும் செய்கிறார்கள். அமர்நாத்துக்கு நிறைய பேர் செல்கிறார்கள். இப்போது அனைத்து மனிதர்களும் உலகத்தில் எப்படி அமைதி ஏற்படும் என்று கேட்கிறார்கள். சத்யுகத்தில் எவ்வாறு சுகமும் அமைதியும் இருந்தது என்று இப்போது நீங்கள் நிரூபித்து கூறுகிறீர்கள். முழு உலகத்திலும் அமைதி இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. வேறு எந்த தர்மமும் இல்லை. இன்றையிலிருந்து 5000 ஆண்டுகள் ஆகியுள்ளது.
அப்போது சத்யுகம் இருந்தது. பிறகு சிருஷ்டி சக்கரம் கண்டிப்பாக சுற்ற வேண்டியுள்ளது. சித்திரங்களின் மூலம் நீங்கள் முற்றிலும் தெளிவாக கூறுகிறீர்கள். கல்பத்திற்கு முன்பு கூட இப்படி சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. எங்காவது குழந்தைகள் சித்திரங்களில் நாள் தேதியை எழுத மறந்து விடுகிறார்கள். லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தில் கண்டிப்பாக நாள் தேதி இருக்க வேண்டும். நாம் சொர்க்கவாசிகளாக இருந்தோம், இப்போது மீண்டும் ஆக வேண்டும் என்று குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறதல்லவா? யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பதவியை அடைவார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. ஸ்ரீமத் படி நடந்து ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஒரு பிடி அவலை கொடுத்து 21 பிறவிகளுக்கான மாளிகையை பெற வேண்டும். எதிர்காலத்திற்காக வருமானத்தை சேமிக்க வேண்டும். 2. குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே இந்த பழைய உலகத்தின் மீதுள்ள பற்றுதலை நீக்கி முழுமையாக தூய்மையாக வேண்டும். அனைத்தையும் செய்து கொண்டே புத்தி பாபாவின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும். வரதானம்: மனதின் சுப பாவனை மூலம் ஒருவரை ஒருவர் முன்னேற்றக்கூடிய உலகுக்கு நன்மை செய்பவர் விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. மனதின் சுப பாவனையின் மூலம் ஒருவரையொருவர் முன்னேற்றக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கே நன்மை செய்பவர் ஆகுக. விளக்கம்: யாராவது ஏதாவது தவறு செய்து கொண்டிருந்தால் அவர் பலவீனத்தின் வசமாகி இருப்பதாக புரிந்து கொண்டு இரக்கம் நிறைந்த பார்வையின் மூலம் அவரை நீங்கள் மாற்றிவிடுங்கள். வாக்குவாதம் செய்யாதீர்கள். யாராவது எதிரில் பாறாங்கல்லாக வந்து நின்று விடுகிறார் என்றால் உங்கள் வேலை அதனை கடந்து சென்று விடுவதாகும். அல்லது அவரையும் துணையாக அழைத்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும். இதற்காக நீங்கள் ஒவ்வொருவரின் விசேஷ தன்மையையும் பாடுங்கள். குறைகளை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். இப்போது யாரையும் வாய் வார்த்தையால் எச்சரிப்பதற்கான நேரம் இல்லை. ஆனால் மனதின் சுப பாவனை மூலம் ஒருவர் மற்றவரின் சகயோகி ஆகி நீங்களும் முன்னேறுங்கள், மற்றவர்களையும் முன்னேற வையுங்கள். அப்போது உங்களை விஸ்வ கல்யாணக்காரி, உலகுக்கே நன்மை செய்பவர் என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: திட சங்கல்பம் என்ற பெல்ட்டை கட்டிக்கொள்வீர்கள் என்றால் இருக்கையிலிருந்து அப்செட் ஆக மாட்டீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். தூய்மையின் ஜோதியை நாலாபுறமும் ஏற்றும்போது பிரத்யட்சம் என்ற சூரியன், அதாவது தந்தையை வெளிப்படுத்துதல் என்ற சூரியன் உதயமாகும். எப்படி உலகத்தில் ஜோதியை எடுத்துக்கொண்டு சுற்றி வருகிறார்களோ அதுபோல தூய்மை என்ற ஜோதியை நீங்கள் நாலாபுறமும் ஒளிரச் செய்யுங்கள். அப்போது பாபாவை அவர்களால் பார்க்க முடியும். தூய்மையின் ஜோதி எந்த அளவு ஆடாமல் அசையாமல் உள்ளதோ அவ்வளவு சுலபமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்ள முடியும். தூய்மையின் வெற்றி முழக்கமும் அப்போது வெளிப்படும். நல்லது. ஓம் சாந்தி.